அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, உமர் ஹாலித், சர்ஜுல் இமாம் இந்த 2 நபர்களும் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கான பெயில் என்பது கூட மறுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு ஆதரவாக யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா அவர்களை நசுக்கக்கூடிய வேலையை இந்த பாஜக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக மல்லு கட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இது போன்ற இன்னும் பல செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காம கீழே கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ள போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம ஆசிக் தோழர் சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம பேட்டை டிவி சேனல்லையும் அல்ஹம்துலில்லாஹ் நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இனி பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சில காணொலிகளும் அதுல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதுலேயும் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நமது ஆசிக் தோழர் சேனல்லையும் ஆதரவு கொடுங்க. 2லையும் வெவ்வேறு செய்திகள் வரும். அதுல அந்த பேட்டை டிவியை பொறுத்த வரைக்கும் வட இந்திய செய்திகள் அதிகமாக வரும். இதுல வட இந்திய செய்திகள், இந்திய செய்திகள், அது இல்லாம சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அடிப்படை விஷயங்கள், உரிமைகள், இஸ்லாமியர்கள் நசுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் இஸ்லாமுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தும் விதமா இந்த காணொலி இன்ஷா அல்லாஹ் அமையும். செய்திகளுக்குள்ள போவோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. கடந்த மாசம் 20ஆம் தேதி ஆரம்பிச்சு இந்த மாசம் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இன்னைக்கு பாஜக கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையை இருக்குல்ல, இது எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இன்னைக்கு இருக்கு. அதற்காக பல்வேறு சூழ்ச்சி திட்டங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. 2023 பாத்தீங்கன்னா இதை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு செக் பாயிண்ட்டை வைக்குது. டீலிமிட்டேஷனை ஒருத்தவங்க ஏத்துக்கணும், எதிர்கட்சிகள் ஏத்துக்கணும்னா அதற்கு வேறொரு காரணியை நம்ம தேடணுங்கிறதுக்காகவே உமன்ஸ் ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, நாடாளுமன்றம், அதாவது மக்களவை, மாநிலவை, லோக்சபா, ராஜ்யசபா, இதுல நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே 2023 பாத்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பில்லை பாஸ் பண்ணுது. பாஸ் பண்ணியிருக்கு தவிர அது இன்னும் நிறைவேற்றப்படலை. ஏன்னா அந்த உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு அடிப்படையாக அங்கே என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னாடி இங்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். அதற்கு அடுத்து டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோடு இதை கொண்டு வருது. அப்ப தெளிவா நமக்கு தெரியுது, டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா இதை வச்சாதான் கொண்டு வர முடியும். ஸோ இதை எல்லா எதிர்கட்சிகளையும் ஏத்துக்கணுங்கிற அடிப்படையில தான் சூட்சமமாக இன்னைக்கு 2023 முயற்சி செஞ்சு இன்னைக்கு 26ல இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல தொடர்ந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அப்ப இதற்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்திக்கும், அதே போல கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர், இவங்களுக்கு மத்தியில் ஒரு மோதல், பேச்சுவார்த்தையில் ஒரு மோதல் போயிட்டே இருக்கு. எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டீலிமிட்டேஷனை நீங்கள் எந்தவித பரிசீலனையும் இல்லாம ஆட்சேபனையும் இல்லாம நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியும் மறுவரையறை செய்து, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 550 கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய இடம் இருக்குல்ல, இது 880 உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில முன் வர்றாங்க. 880 உயர்த்தணும். அதற்கு என்ன பண்ணணும், நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இந்த தொகுதி இருக்குல்ல, நாடாளுமன்ற தொகுதிகளை இது மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல கொண்டு வருது. அப்ப இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, தென் மாநிலங்கள்ல கம்மியா இருக்கு. அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு 39 இடங்கள் இருக்கு. அப்ப இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் அந்த 39 குறைந்து மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தோம்னா 32ஆக அது வரும். அதே போல கேரளாவை எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க 20 இருக்கு, 15ஆக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல 80, 89ஆகவும், பீகார்ல 40, 46ஆகவும், ராஜஸ்தான்ல 25, கிட்டத்தட்ட 30ஆகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, இது 2011 மையமா வச்சு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறம் இந்த விஷயம் டீலிமிட்டேஷன் நடந்தா மட்டும்தான் நம்ம இந்த உமன்ஸ், பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தர முடியும் நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலவையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான அழுத்தத்தை கொடுக்குது. அப்ப இதை யார் மறுக்கிறாரோ அவங்க பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷன் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, மக்களவையில 33%, மாநிலவையில 33%, அதே போல பாத்தீங்கன்னா SC ST அந்த பிரிவுக்கு உட்பட்ட தொகுதியில எவ்வளவு வருதோ அது கேட்ட விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 550 இடங்கள் நாடாளுமன்ற இடங்கள் இருக்குல்ல, அதுல 181 பெண்களுடைய அந்த விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கணும்னா 181 பெண்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான பேச்சுக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டு அந்த 880 சீட்டுகளை உருவாக்கப்பட்டு விட்டாச்சு.
அப்ப இதுல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போன்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட மாநிலங்கள் என்ன ஸ்டாண்ட்ல இருக்குன்னா நிச்சயமாக டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அப்ப இந்த ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள்லாம் திமுக நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டீலிமிட்டேஷனுக்கு பதில் என்ன, டெல்லியில இருந்து ஒரு ரகசிய தகவல் ஒன்று இருக்கு, நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்களாமா அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வருதுன்னு அடிச்சு விட்டு போறாங்க. இதற்கு என்னன்னா திமுகவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் இந்த இந்தியாவுக்கு முன்னுதாரணமா செயல்பட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னாங்க பேசி அதற்கான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டோம், எங்களுக்கு இப்பயும் அதே நிலைப்பாடு தான் சொல்லிட்டு அந்த குழப்பத்துல இருந்து மக்களை வந்து தெளிவுபடுத்திருச்சு. ஏன்னா இங்க பல நபர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுக என்ன பண்ணணும்னா டீலிமிட்டேஷனை ஏத்துக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. டீலிமிட்டேஷனை வந்து எதிர்க்கக்கூடிய நிலை இருக்கு. ஏனென்றால் இங்கு வந்து 39 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா தொகுதி மறுவரை செய்யப்பட்டு குறைந்து விட்டால் நமக்கான பிரதிநிதித்துவம், அதாவது நாடாளுமன்றத்துல நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்து இறங்கிடுவோம். அப்ப மெஜாரிட்டியா என்ன ஆயிரும்னா வட மாநிலங்கள்ல குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அதிகப்படியான உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா ஈஸியா ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டு போக முடியும். அப்ப நமக்கான தேசிய ரீதியாக நமக்கான அங்கீகாரம் இழக்கிறோம், நமக்கான குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறோங்கும் போது நிச்சயமாக இந்த டீலிமிட்டேஷன் மக்களுக்கு விரோதமானதா, மாநிலங்களுக்கு விரோதமானதா காணப்படுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறத மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி திமுக யோசிக்கவே இல்லை. இப்போதைக்கு டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன்னா இதுதான். சோ இப்ப தாவேக அரசு இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்கான்னு கேட்டா அது கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பேசல, இப்பயும் பேசல. ஆனால் இப்போ ஒரு விஷயத்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கு, இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கூட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்ததான செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய சமயத்துல எந்த கட்சிகளும் இதுல கலந்துக்கல, குறிப்பாக திமுக அதிமுக இரண்டுமே நாங்க கலந்துக்கலன்னு சொல்லக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க டீலிமிட்டேஷனை மத்து பேசிட்டு இருக்கீங்க, ஆனால் மேகதாது அணை கட்டக்கூடிய அது சம்பந்தமான பிரச்சனை, அதே போல காவிரியுடைய அந்த நீர் பிரச்சனை, இது எல்லாமே சேர்த்து நீங்க பேசுற மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த கூட்டத்துல கலந்துக்கும்னு சொல்லிட்டு நீங்க அந்த கூட்டத்தை தவிர்த்ததான செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்சஸ் 2011 கையில் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க. இது ரெண்டையும் மையமா வைத்துதான் இந்த பெண்களுக்கான உமன் ரிசர்வேஷனை வந்து கொண்டு வருவோம், அந்த 33% கொடுப்போம் அப்படிங்கிற நிலைக்கு ஒரு போர்வையின் அடிப்படையில் இன்னைக்கு வர்றாங்க. சோ இது நிச்சயமாக வந்து விட்டால் நம்ம தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் தேசிய அளவுல நாம் எந்த பில்லையும் அகைன்ஸ்ட் பண்ணி மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் அகைன்ஸ்ட் பண்ணக்கூடிய எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு தொடர்ந்து என்ன பண்றாங்க மாநில கட்சிகள், குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துல எதிர்ப்போடு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அடுத்து உங்களுக்கு தெரியும் 2020 டெல்லி கலவரம் நடக்குது. அதுல 2 நபர்கள் பிரதானமாக கைது செய்யப்பட்டு இன்னைக்கும் வந்து சிறையில் இருக்கிறாங்க. ஜாமீன் கூட சில இடங்கள்ல அது மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். 2 முஸ்லிம்கள், 2 பேரும் கல்வியாளர்கள், படித்தவர்கள். 2 பேர்த்துல முதல் உமர் காலித் உங்களுக்கு தெரியும், அதே போல சர்ஜுல் இமாம். இந்த 2 பேருடைய வரலாறுகள் என்பது நிச்சயமாக மாணவர்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் டெல்லி கலவரத்தில் ஈடுபட்டதான பெரிய முகாந்திரம் இல்லாட்டியும் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள், அவங்க விடுதலை ஆகணுங்கிற கருத்துக்கள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க நிலவிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அதாவது சாய்பாபாவுடைய ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 நபர்கள் வெளியாகணும்னு சொல்லிட்டு விடுதலைக்கான குரல் எழுப்பியிருக்காங்க. இதற்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. சர்ஜுல் இமாம் ஆகட்டும் உமர் காலித் 2 பேர் மேலையும் UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில கைது செய்ய உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் அது விளக்கு விசாரணையில தான் போயிட்டு இருக்கு தவிர அந்த மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு பல வருடங்களாக இன்னைக்கு சிறையில வந்து வாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. சோ இந்த நபர்களுக்கு விடுதலை ஆகணும்னு குரல் கொடுத்த நபர்கள் மேல கூட இன்னைக்கு, அவர்களுக்கு ஆதரவாக பேசின நபர்களுக்கு மேல கூட இன்னைக்கு வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அவங்கள்ட்ட இருந்து லேப்டாப் பல கருவிகளை கைப்பற்றிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில புத்தகங்கள் இருந்துச்சு உள்ள PDF-ஆ, அதுல பாத்தீங்கன்னா மாவோவுடைய புத்தகங்கள் இருந்திருக்கு, அதே போல லெனினுடைய புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்புகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இவங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது ஃப்ரீயாவே கிடைக்குது, இது யார் வச்சிருந்தா என்ன, இந்த புத்தகங்கள் வைப்பதனால இவன் வந்து சமூக விரோதி அப்படிங்கிற அடிப்படையில வந்து இவன் மேல வழக்கு போடுவது என்பது எந்த வகையில நியாயம் சொல்லக்கூடிய கேள்விகளை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல எழுப்பியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு மேற்கு வங்கத்துல இன்னைக்கு பாஜக பல்வேறு சூட்சமங்களை செய்து எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்களை விலைபேசி வாங்கக்கூடிய சூழலை நோக்கி போகுதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு MP, இவருடைய பேர் பாத்தீங்கன்னா பார்த்தா நல்லா சம்பவம் பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. என்னன்னா இந்த பார்த்தான் சொல்லக்கூடிய இந்த MP திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் வெற்றி பெற்ற தொகுதி பாத்தீங்கன்னா பாரக்பூர். இந்த தொகுதியில இவர் இருந்து கொண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா சமீபமா
அமித்ஷா மற்றும் மோடிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். என்ன பேசினாருங்கிற செய்தி வெளிவரலாட்டியும் பாஜகவை நோக்கி போனனால பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை இவர் எடுத்துட்டாருங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து இன்னைக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மேல பல்வேறு விமர்சனங்கள் வச்சு கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஒருவேளை வெளிவந்திருந்தா அந்த எம்பி பதவியை குறித்த கேள்விகள் எழுந்திருக்கும். ஆனால் இவர் வெளிவந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வரலையாட்டியும் இவரே பாஜகவோட டைப்ல இருக்கிறாருங்கிற ஒரு பேச்சு வந்தனால இன்னைக்கு அவருடைய தொகுதியை சார்ந்தவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான போஸ்டர்களை வந்து இன்னைக்கு ஒட்டி எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டுகள் அந்த தொகுதியில இருந்து இந்த எம்பி வாங்கி இருக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்களே, கடந்த காலம் போலதான் ஒரு எம்பியை வந்து அழகா காசு கொடுத்து வாங்கிட முடியும் பாஜகங்கிற சூழல் இருக்கு. அது எந்த கட்சியா இருக்கட்டும், நான் சொன்ன திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி அவர்களை காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி பாஜக திறமையா தனது சூட்சுமத்தை நகர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. மேலும் மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கலந்துக்கிறதே இல்ல, பாக்குறதே இல்லை, அந்த பக்கம் வர்றதே இல்லைங்கிற செய்தி வேகமா இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அமித்ஷா வந்து அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் பயக்கிறாருங்கிற கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அதற்கான விடையே சில நபர்கள் சொல்றாங்க, அமித்ஷா பயந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அமித்ஷாவோட உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரப்பாம்பூச்சி கட்சியுடைய ஆர்ப்பாட்டங்கள்ல அந்த மாணவர்களை ஒடுக்குச்சு. சோ அது சார்பான கேள்விகள் எழுங்கிறதுக்காகத்தான் பயந்து போய் அமித்ஷா என்ன பண்ணல, நாடாளுமன்ற பக்கம் தலைகுடி வைக்கலன்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களை எதிர்கட்சி முன்வைக்குது. ஆனால் பாஜகவை சார்ந்தவர்கள் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய பல்வேறு காரணங்களை வைக்கிறதாக போலியாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பத்தி பார்ப்போம். இந்த போலி செய்தி யாரை பத்தினா சொல்லவே தேவையில்லை, நம்ம அணில் குஞ்சுகளை பத்தி தான். ஏன்னா இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த செய்தி கிடைச்சாலும் வேகமா பரப்பி தன் தலைவனுக்கு கிரெடிட் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவனுக்கு பல்பு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற வந்து பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டுச்சுல, அதுல பாத்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர் சொன்னதான ஒரு செய்தி வருது. என்னன்னா இந்தியாவிலே குறிப்பா தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பனை பாதுகாப்பு இயக்கம், அதாவது பனை மரம்லாம் இருக்குல்ல, அது பாதுகாக்கக்கூடிய இயக்கத்தை வந்து விஜய் அவர்கள் தான் உருவாக்கி இருக்காங்க. அதாவது டிவிக்கு உருவாக்கி இன்னைக்கு வந்து திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி, அந்த டெம்ப்ளேட்டை தான் வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள்ல கூட கிட்டத்தட்ட வெளியாயிருச்சு. புதிய தலைமுறை நினைக்கிறேன் அதுல கூட இந்த செய்தியில பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, தினமணில இருந்து நம்ம அந்த ஒரு செய்தி எடுக்கிறோம். 2021 to 22 இந்த காலகட்டத்துல தினமணியில வெளியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பனை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை மு.க.ஸ்டாலின் அவர்கள், அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட பனை கன்றுகளை வந்து விதைக்க சொல்லி ஆர்வம் மூட்டி தமிழ்நாடு முழுக்க வந்து அதை வந்து பரப்பினாங்க. அது வந்து 17 செப்டம்பர் 2021 செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தெளிவா இந்த பனைமர ஊக்குவிப்பு அல்லது அதோடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும், பாதுகாக்கணுங்கிற விஷயத்த ஆல்ரெடி திமுக அரசு கொண்டு வந்த விஷயத்தை தான் நாங்க தான் முதல்முறை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பனைமரை பாதுகாப்பு இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு போலியா சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது ஆஷிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. இன்னும் சில தகவலோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.